15 BrahMos supersonic cruise missiles at Pakistani air bases. India has launched missile strikes against Pakistan tonight in an apparent response to a deadly terrorist attack in Indian-administered Kashmir 2 weeks ago. Hello friends. Operation Sindhurல BrahMos missiles கனக்கச்சிதமாக பாகிஸ்தானுக்குள்ளே பூந்து அவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே நொறுக்கி அது கண்ணில் மண்ணை தூவி கிட்டத்தட்ட 11 ஏர் பேஸஸை கனக்கச்சிதமாக துல்லியமாக தாக்கி அழிச்சது. ஆப்ரேஷன் சிந்தூர்லேயே இந்த BrahMos தான் ஒரு சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு திறமையாக செஞ்சு முடித்தது இந்த ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ். அப்படி இருக்க மிசைல்ஸை இந்தியா மற்றும் DRDO இவ்வளோ நல்லா செயல்பட்ட BrahMos மிசைல்ஸை ஏன் யூஸ் பண்ண வேண்டாம், வேறு சில மிசைல்ஸுக்கு போகலான்னு இந்தியா யோசிக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்தியா ஒரு 11 பாகிஸ்தான் ஏர்பேஸஸை தாக்குனாங்க. அந்த 11 ஏர்பேஸஸுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 BrahMos மிசைல்ஸை இங்கேருந்து ஏவுனாங்க. இந்த எல்லா மிசைல்ஸும் Su-30 MKI ஜெட்ஸ் மூலமாக இந்தியா டிப்ளை பண்ணாங்க. எல்லா மிசைல்ஸும் துல்லியமாக ப்ரிசிஷனாக அக்யூரேட்டாக அதோட டார்கெட்டை போய் அடித்து அழிச்சது. அதுலேயும் பிரபலமான அந்த நூர்கான் ஏர்பேஸும் இன்னும் ராவல்பிண்டி, இஸ்லாமாபாத், லாகூர் பக்கத்தில் இருக்க ஏர்பேஸஸ் எல்லாத்தையும் தாக்கி அழிச்சாங்க. அன்னைக்கு நைட்டு கிட்டத்தட்ட 20 மிசைல்ஸ் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று அனுப்பிச்சதில் பாகிஸ்தானே கதிகலங்கி போயிட்டாங்க. சைனீஸ் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எதுவுமே வேலை செய்யலை. எல்லாம் சைனா பொம்மைகள் மாதிரி நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எதுவுமே மிசைல்ஸை ஸ்டாப் பண்ணவே இல்லை. இந்த BrahMos மிசைல் அட்டாக்குக்கு அப்புறம் தான் கதிகலங்கி போன பாகிஸ்தான் இந்தியாவுக்கு ஃபோன் பண்ணி போரை நிறுத்திக்கலாம் அப்படின்னு ஒரு உடன்பாட்டுக்கே வந்தாங்க. ஆனால் அவங்க வெளி உலகத்துக்கு சொன்னது இந்தியாவோட டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாத்தையும் அழிச்சிட்டதாகவும் S-400 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இன்னும் இந்திய ஏர்பேஸஸ் இராணுவ தளவாளங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டதாகவும் வெளி உலகத்துக்கு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் முடிஞ்சு 1-2 மாதங்களுக்கு அப்புறம் பாகிஸ்தான் பிரசிடெண்ட் அசர்பைஜானுக்கு ட்ராவல் பண்ணியிருந்தார். அங்கே ஒரு சில உண்மைகளை சொன்னார். இந்தியா முதல் நாளில் ரஃபேல் ஜெட்ஸ் மூலமாக பாகிஸ்தானோட டெரரிஸ்ட் கேம்பை துல்லியமாக அழிச்சாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்குறதா பாகிஸ்தான் ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. ட்ரோன்ஸ் மூலமாக அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமும் வேறு பெருசாக அட்டாக் பண்ணலான்னு அவங்க ரெடி ஆகிட்டு இருக்கும்போது தான் இந்தியா BrahMosஸை ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா 20 BrahMosஸை அனுப்பிச்சாங்க. இந்த BrahMos வருது அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒரு எக்ஸாக்டாக ஒரு 40 செகண்டுக்கு முன்னாடி தான் தெரிஞ்சிருக்கு. அவங்க ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா 20 மிசைல்ஸ் அவங்க நாட்டில் விழுந்துருச்சு. எந்த ரேடார்ஸும் BrahMosஸை காட்டி கொடுக்கவே இல்லை. அவ்வளோ துல்லியமாக ரேடார்ஸ் கண்ணுக்கே படாமல் BrahMos போய் அடித்து தாக்கிருச்சுன்னு அவங்க பிரசிடெண்ட்டே சொல்லியிருந்தார் அசர்பைஜானில். ஸோ அவங்க நாட்டு பிரசிடெண்ட்டே இதை ஒத்துக்கிறாருன்னா அப்போ BrahMos எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ண BrahMosஸை நம்ம ஏன் இனிமேல் இதை யூஸ் பண்ண வேண்டாம், வேறு ஏதாவது மிசைல்ஸுக்கு போகலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இப்போ BrahMos சரியாக பர்ஃபார்ம் பண்ணலையா அப்படின்னு கேட்டால் இல்லை. பவர்ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தா ஆமாம், இது ரொம்ப பவர்ஃபுல் தான், சூப்பர் பவர்ஃபுல் தான். அக்யூரேட்டாக போய் அடிக்குதா அப்படின்னு பார்த்தா ஆமாம், அக்யூரேட்டாக அடிக்குது. ரேடார்ஸ் கண்ணில் படலையா அப்படின்னு பார்த்தா ஆமாம், ரேடார்ஸ் கண்ணிலையும் படாமல் தான் போகுது. ஸோ ஓவராலாக இது ஒரு சூப்பர் ஸ்டார் மிசைல் தான். ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இதோட காஸ்ட்டு தான். இது ரொம்ப சூப்பர் எக்ஸ்பென்சிவ். ஒரு மிசைலே கிட்டத்தட்ட அமெரிக்கா டாலர்ஸில் 2.7 மில்லியன்லேருந்து 4 மில்லியன் வரைக்கும் ஆகுது. அதாவது இந்தியா ரூபாய் படி பார்த்தா ஒரு மிசைல் 34 கோடி வருது. அப்போது ஆக மொத்தம் ஆப்ரேஷன் சிந்தூரில் மட்டும் 20 மிசைலுக்கு 34 கோடி அப்படின்னு பார்த்தா டோட்டலாக 650 கோடி செலவாயிருக்கு இந்தியாவுக்கு. ஸோ இந்தியா மற்றும் DRDO என்ன யோசிக்கிறாங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக இந்த BrahMos மிசைலில் மட்டுமே டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது. வேறு ஏதாவது ஒரு சின்ன ரக மிசைல்ஸையும் பாகிஸ்தான் தான் நம்ம பிரைமரி எதிரி. ஸோ பாகிஸ்தான் ரீஜனை மட்டும் டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன மிசைலில் உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம BrahMosஸவே ஒரு இயருக்கே 40 தான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுலேயும் ஒரு சில யூனிட்ஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ சமீபத்தில் யூபியில் ஒரு BrahMos ப்ரொடக்ஷன் சென்டர் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. அதுவும் ஜஸ்ட் ஒரு 40லேருந்து 80 BrahMosஸை உருவாக்குற திறன் தான் இருக்குது. ஜஸ்ட் டபுள் த குவான்டிட்டிஸாக இருக்குது. அதுவும் வெறும் 80 BrahMos தான். ஒரு வருஷத்துக்கே ஒரு 80 BrahMos மிசைல்ஸ் மட்டும்தான் நம்ம இது பண்ண முடியும். ஆல்ரெடி பிலிப்பைன்ஸ், வியட்நாம், பிரேசில், சவுத் ஆஃப்ரிக்கான்னு இன்னும் பல நாடுகள் இதில் இந்த மிசைல் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க, வாங்கவும் செய்கிறாங்க. ஸோ இந்த BrahMosஸை நம்ம எக்ஸ்போர்ட் இதுக்கு மட்டும் வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் நாட்டு த்ரெட்டை சமாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன ரக மிசைல்ஸை உருவாக்கலான்னு திட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ உக்ரைனும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ளெமிங்கோ அப்படின்னு ஒரு மிசைல்ஸ் வச்சுருக்காங்க. அதுவும் ரொம்ப அக்யூரேட், ரேடாரில் படாது. அது ஒரு சூப்பர்சானிக் மிசைல்ஸ் தான். சின்ன டிஸ்டன்ஸை கவர் பண்ணி எக்ஸாக்டாக துல்லியத்தை அளிக்கிற மாதிரி மிசைல்ஸு. அவங்க ஒரு நாளைக்கே 7 மிசைல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை ஒரு இன்ஸ்பிரேஷனை வச்சு அந்த மாதிரி ஏதாவது மிசைல்ஸை டெவலப் பண்ணலாமான்னு இந்தியா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்தியா ஆப்ரேஷன் சிந்தூரில் இந்த ஸ்கேல்ப் ரக மிசைல்ஸை யூஸ் பண்ணாங்க, ரஃபேல் ஜெட்லேருந்து டார்கெட் பண்ணதை. ஸோ அந்த மாதிரி ஸ்கால்ப் மிசைல்ஸுக்கு ஆல்டர்னேட்டாக பிரம்மோஸை வச்சுக்கிட்டு, அப்புறம் ஹேமர்னு ஒரு சின்ன ரக மிசைல்ஸ் இருக்குது. அது வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸை ரேஞ்சை டார்கெட் பண்ணுறது. ஸோ ஹேமருக்கு பதிலாக ஒரு சின்ன ரக இந்த ஃப்ளெமிங்கோ மாதிரி உக்ரைன் யூஸ் பண்ணுற ஃப்ளெமிங்கோ மிசைல்ஸ் மாதிரி ஒரு ஹேமர் ரக மிசைல்ஸை, ஷார்ட் டிஸ்டன்ஸ் மிசைல்ஸை டெவலப் பண்ணி எதிர்காலத்தில் அந்த சின்ன ரக மிசைல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் பிரம்மோஸே இந்த ஹை காஸ்ட் மிசைல்ஸை யூஸ் பண்ணாமல் ஒரு சின்ன ரக மிசைல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு திட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. நமக்கு இந்த மிசைல்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆல்ரெடி பிரம்மோஸுங்கிற ஒரு டெக்னாலஜி இருக்குது. அதை பேஸஸாக வச்சு ஒரு சின்ன இதை ஈஸியாக டெவலப் பண்ணிடுவாங்க. இந்தியா கூடிய சீக்கிரமே இதை சக்ஸஸ்ஃபுல்லாக டெவலப் பண்ணிடுவாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி நல்ல தகவல்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.